சொல்லக்கூடாது. என் புள்ள 4 அறை வச்சாலும் நச்சுன்னு வச்சான். ஒவ்வொரு அறை உனக்கு விழும்போதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது. இதெல்லாம் ஆரம்பம்தான். இன்னும் உனக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ஏன் மேலேயே கை வச்சிருப்ப? அத என்னைக்குமே மறக்க மாட்டேன்டி. 1க்கு 4 உனக்கு எப்படி திருப்பி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் பாத்தியா? நீ என்ன அடிச்சதுக்கு நான் உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆயிருக்காது. ஆனா நான் அடிச்சிருந்தா உனக்கு அடிச்ச இடத்துல மட்டும்தான் வலிச்சிருக்கும். ஆனா எனக்கு அந்த வலி பத்தாது. யார் அடிச்சா உனக்கு மனசு வலிக்குமோ அவனை வச்சு அடிக்கணும்னு தாண்டி என் புள்ளைய வச்சு பதிலுக்கு உனக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அருளுக்கு வேலை போனதுக்கு காரணம் நீதான்னு அவ ஏன் நினைக்கிறான்னு உனக்கு இப்ப ரொம்ப குழப்பமா இருக்குமே. ரொம்ப எல்லாம் குழப்பிக்காத அப்படின்னு சொல்லி அவனை நம்ப வச்சதே நான் தான். கல்யாணத்தப்ப நான் போட்டு வச்சிருந்த திட்டம் உன்னால தாண்டி எல்லாமே சொதப்புச்சு. அதுவும் நாங்க எடுத்த வீடியோவே எங்களுக்கு எதிரா ஆதாரமா மாத்தி ஏன் புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கே மருமகளா வந்தா நான் சும்மா விட்டுடுவேனா? இப்ப நீ வாங்கினதெல்லாம் கொஞ்சம் தான். உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுக்காக இன்னும் நிறைய பண்ணுவேன். இன்னைக்கு என் புள்ள உன்னை அடிச்சு அவன் ரூமை விட்டு தான் துரத்தி விட்டுருக்கான். கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிப்பான். நான் துரத்தி அடிக்க வைப்பேன். அது வரைக்கும் நீ இந்த வீட்டுல சும்மா ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருக்கணும். இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் நீ சந்தோஷமாவே இருக்க முடியாதுடி. இருக்க விட மாட்டேன். நான் கொடுக்க போற டார்ச்சரை தாங்கிக்க எப்பவும் நீ தயாராரு. கண்டிப்பா ஒரு நாள் நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்க மாமா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இன்னைக்கு அந்த சிலை அழகிய விட்டுறவே கூடாது. எப்படியாவது கைய வச்சிடணும். Cheers. அப்புறம் ஒர்க்லாம் எப்படிடா போகுது? சூப்பரா போகுதுடா. ஆபீஸ்ல பொண்ணுங்களாம் சூப்பரா இருக்கா? புதுசா ஒன்று வந்திருக்கு. டேய், புதுசா ஒரு ஆப் ஒன்று வந்திருக்கு பாரு. இந்த இது கொஞ்சம் பாரு. போனை கொடு. இப்ப பாரு. ஏய், என்னடா அது? இது வேற மாதிரி ஆப்பா இருக்குடா. ஏய், இந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்ண ப்ளீஸ்ரா சொல்றா, நானும் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப் ஸ்டோர்ல எல்லாம் கிடைக்காது. அப்புறம் இதுக்குன்னு ஒரு பிளாக் மார்க்கெட் இருக்கு, அங்கதான் கிடைக்கும். டே ப்ளீஸ்ரா, எனக்கு வந்து ஆப் கொடுறா ப்ளீஸ்ரா. டேய் சரிடா, நான் அதை வாங்கி உனக்கு அனுப்புறேன். ஓகேடா, தேங்க்யூ. ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி, இன்னைக்கு இந்த ஆப்பை வச்சு நம்ம சிலையை பார்த்துட வேண்டியதா. ஹாய் கரீஸ். அதானங்க கரீஷ். கரிகாலனை தான் சுருக்கி ஸ்டைலா கரீஷ்னு சொன்னேன். ஆமா, என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? இல்லையே, ஏன் இப்படி கேக்குறீங்க? ஏங்க, உங்க மேல நான் எதுக்குங்க கோவப்பட போறேன்?
இல்ல, நான் நேத்து நைட் உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். அதுக்கு நீங்களும் கொஞ்ச நேரம் நல்லா தான் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து மெசேஜே வரல. அதான் கேட்டேன். ஆ, அது வீட்ல ஃபேன் ஓடலைங்க. அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அதான். அப்போ என் மேல கோவம் எதுவும் இல்லைல்ல? சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? சரி வரேங்க. நான் சும்மா இருந்தாலும் இந்த மேனமணிக்கு நம்மள சும்மா இருக்க விட மாட்டோம் போலயே. இப்போ இந்த போனை எங்க வச்சா அவ முழுசா தெரியவா? எங்க சரி வராது. வச்சா அவகிட்ட மாட்டிப்போம். வேற எங்க வைக்கலாம்? அங்க வச்சா? அங்க வச்சா நோ, இங்க வச்சா ரொம்ப சைட் வியூவா போயிருமே. என்ன பண்றது? இட்ஸ் பர்ஃபெக்ட். ஓகே. ஹே நான்ஸ், வா பேண்ட்ரி போலாம். இப்பதானே வந்தோம். வந்த உடனே பேண்ட்ரிக்கு போணுமா? ஏன் போனா என்ன? வா அங்க போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு பிரிஸ்கா ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். கம் கம். நான் வரல. ஓகே, அப்ப நான் தனியா போறேன். ஐயோ, தனியாவா? அங்க கரிகாலன் இருப்பானே. இவ அங்க தனியா போனா என்ன பண்ணுவான்னு தெரியாதே. இவ்வளவு தனியா அனுப்ப கூடாது, அது டேஞ்சர். ஏய் பிரியா,